கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் தகப்பனாக இருக்கிறார். என்னை அவருடைய புத்திரராக வைத்திருப்பதனால் இந்த தேவ புத்திரனை குறித்து என்னோடு இடைப்பட்ட காரியங்களை உங்களோடு பேச ஆசைப்படுகிறேன். ஒரு வசனத்தை வாசிப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள் என்று வேதாகமம் சொல்லுகிறது. தேவனுடைய புத்திரராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய ஆவி நமக்குள்ளாக செயல்பட வேண்டும். தேவனுடைய ஆவி நமக்குள்ளாக செயல்படுகிறதா இல்லையா என்று எப்படி தெரிந்து கொள்வது? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22-23 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமாய் பிரமாணம் ஒன்றுமில்லை என்று வேதாகமம் சொல்லுகிறது. அப்போ தேவனுடைய ஆவினால் நாம் நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட 9 வகையான கனிகள் உடையவர்களாக நம்ம இருக்கணும். அப்படி இல்லை என்று சொன்னால் மாம்சத்தின் கிரிகைகளும் அடிமைத்தனத்தின் ஆவியும் நமக்குள்ளாக செயல்பட ஆரம்பிக்கும். ஒரு உதாரணம் பார்ப்போம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 11-32 வரைக்கும் வாசித்தோம் என்று சொன்னால் தெரியும். இளையகுமாரன் தன் தகப்பன் வீட்டில் இருக்கிற வரைக்கும் நல்ல ஒரு புத்திரனாக இருந்தா, நல்ல ஆசீர்வாதமாக இருந்தா, கனிகள் உடையவனாக இருந்தா. அந்த வீட்டில் இருக்கும் பொழுதே அவனுக்குள்ளாக ஒரு கிரிகைகள் ஆரம்பிக்குது. அது என்ன கிரிகைனா, மாம்சத்தின் கிரிகைகள் அவனுக்குள்ளாக செயல்பட ஆரம்பிச்ச உடனே தன் தகப்பன் கிட்ட இருந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் வாங்கி கொண்டு தூர தேசத்துக்கு போய் துன்மார்க்கமாய் ஜீவனை பண்ணி இப்படி என்ன பண்றான், ஒவ்வொரு வகையான கனிகளையும் இழக்க ஆரம்பிக்கிறான். ஒரு சின்ன கதை சொல்ற பாருங்களேன். ஒரு சின்ன பையன் நடந்து போனோன்னா அங்க கற்கள் குவியலாக குவிக்கப்பட்டிருந்துச்சான். அதை என்ன பண்ணா, எடுத்து கையிலையும் பையிலையும் நிரப்பி கொண்டு கடலோரமா நடந்து போய் தண்ணியில ஒவ்வொரு கற்களா போட்டு விளையாட ஆரம்பிச்சானா. அப்போ கொஞ்சம் கல் இருக்கும் பொழுது வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு அதை வீட்டுல வச்சு லைட் போட்டு பார்த்தோன்னே அந்த கற்கள்லாம் மின்ன ஆரம்பிச்சேன்னா அவனுக்கு ஒரே ஆச்சரியமா ஆயிடுச்சான். அப்ப ரொம்ப வருத்தப்படுறான், ஆகா விலையுறந்த கற்களை நான் அப்படி வேஸ்ட் ஆக்கிட்டேனே சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறானா. அதே போலதான் இளையகுமாரன் என்ன பண்ணான், இப்படி தூர தேசத்து போய் துன்மார்க்கமாய் ஜீவனை பண்ணி ஒவ்வொன்றும் இழக்க ஆரம்பிச்சதுனால ரொம்ப வருத்தப்படுறான். அவனுக்குள்ளாக அங்க ஒரு கிரிகைகள் ஆரம்பிக்குது. அது என்ன கிரிகைனா, மாம்சத்தின் கிரிகைகளும் அடிமைத்தனத்தின் ஆவியும் அங்க அவனுக்கு செயல்பட ஆரம்பிக்குது. இப்ப மாம்சத்தின் கிரிகைகள் எப்படி தெரிந்து கொள்வது? கலாத்தியர் 5:19 சொல்லப்பட்டிருக்கிறது, 19-20-21 சொல்லப்பட்டிருக்கிறது. மாம்சத்தின் கிரிகைகள் வெளியரங்கமா இருக்கிறது. அதாவது விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், இப்படிப்பட்ட 17 வகையான கிரிகைகள் அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அந்த கிரிகைகள் தான் இளையகுமாரனுக்கு செயல்பட ஆரம்பிச்சிச்சு. அந்த மாம்சத்தின் ஆவி அவனுக்குள்ள செயல்பட்ட உடனே எல்லாவற்றையும் இழந்துட்டான். தகப்பனுக்கு நல்ல ஒரு புத்திரனாகவும் இருந்தான், அதையும் இழந்துட்டான், கனிகளையும் இழந்துட்டான், எல்லாவற்றையும் இழந்து ஒரு நிலையற்றவனா நிற்கிறான். அந்த இடத்துல அவனுக்கு புத்தி தெளிந்து என் தகப்பன் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போக ஆரம்பிக்கிறான். அப்ப தகப்பன் வீட்டை நோக்கி போறனால போயிட்டு இருக்கான். அப்ப எத்தனை அடிமைத்தனத்தின் ஆவி வந்தாலும் அதை எல்லாவற்றையும் கடந்து செயல்பட ஆரம்பிக்கிறான். அப்ப வீட்டை நெருங்க அவனுக்குள்ளாக ஒரு மாற்றம் வருகிறது. அது என்ன மாற்றம்னா, என் தகப்பன்கிட்ட போய் நான் உமக்கு விரோதமாக பரத்துக்கு விரோதமாக பாவம் செஞ்சுட்டேன், இனிமே உன்னுடைய புத்திரன் என்று சொல்வதற்கு நான் பாத்திரன் அல்ல அப்படின்னு என்று சொல்லி அவன் நினைச்சிட்டு போறான். அப்ப நம்ம அப்பாவை மறந்தாலும் அப்பா ஒரு நாள் நம்மளை மறக்கிறது இல்லை. அதான் வேதாகமம் சொல்லுகிறது, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று வேதாகமம் சொல்லுகிறது. அது மாத்திரமில்லை, அவன் நினைச்சிட்டு போறான், அப்பா என்னை நான் புத்திரனா ஏற்றுக்கொள்ளனாலும் பரவாயில்ல, ஒரு வேலைக்காரனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றேன், போறான். அங்க போன உடனே அவனுக்குள்ளாக அப்ப அவங்க அப்பா அங்கே இருந்து அவன் வருகிறதை கண்டு மனதுருகி கட்டி பிடிச்சு, அவன் ஒரு பாவம் செஞ்சுட்டான், அவனை புறம்பே தள்ளாதபடி கட்டிப்பிடிச்சு மனதுருகி அவன் என் புத்திரன் வந்துட்டான் என்று சொல்லி அவனுக்காக ஒரு முத்திர மோதிரத்தை போட்டு என்னை புத்திரன் என்று வெளிப்படுத்தி சரீர பிரகாரமாக பெற்றெடுத்த தகப்பன் என்னுடைய இளையகுமாரன் எப்படியாவது வந்துடுவான் என்று காத்திருந்து அவனுக்குரிய எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்தார். அதே போலதான் நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன் ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டிருக்கிறார். என்னுடைய புத்திரன் இப்படிப்பட்ட பாவங்களை விட்டு மனம் திரும்பி வந்துட மாட்டானா, இந்த மாம்சத்தின் கிரிகைகளை விட்டு வந்துட மாட்டானா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டிருக்கிறார். கலாத்தியர் 4:6 சொல்லப்பட்டிருக்கிறது, மேலும் நீங்கள் புத்திரரா இருக்கிறபடியினால் அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்க தேவன் தமது குமாரனுடைய ஆவியை நம்முடைய இருதயங்களை தந்திருக்கிறாரா. அப்ப தேவனுடைய ஆவி நம்முடைய இருதயங்கள் இருந்தா என்று சொன்னால் இப்படிப்பட்ட கிரிகைகளும் அடிமைத்தனத்தின் ஆவி நமக்குள்ளாக செயல்படாத இந்த பாவங்களை நீதிமொழிகள் 28:13 சொல்லியிருக்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறக்க பெறுவான் என்று வேதாகமம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட பாவங்களுக்குள்ளாக நாம் போகக்கூடாது. தேவனுடைய ஆவியால் நடத்தப்பட்டோம் என்று சொன்னால் இப்படிப்பட்ட கிரிகைகள் நமக்குள்ளாக செயல்படாது. தேவனுடைய ஆவியால் நடத்தப்படும் தேவனுடைய புத்திரராய் இருப்போம் என்று சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன்.